கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு டவுட்டோடு வந்திருக்கிறேன். பாசம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. நான் கேள்வி கேட்க போகிறேன். என்ன பதில் சொல்ல போகிறாங்க வாங்க பார்ப்போம். பாசன் பேசலாம். பாசன் என்ன டவுட்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்கா இல்லையாங்க பாசன்? கிறிஸ்தவத்திற்கு ஜாதி தேவையா தேவையில்லையாங்க பாசன்? ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பூர்வ எல்லைக்குரியன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாசன். அதில் நீங்கள் பேசியிருக்கீங்க. அதான் பாசன் கேட்கல. நம்ம முன்னோர்கள் இடத்துல அந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனக்குழுக்களாக தான் அவங்க குடியிருந்தாங்க. ஒரு தெருவு எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமே மச்சான் அப்படின்னு ஒரே சாதியை சேர்ந்தவர்களாக, ஒரு கிராமமே எடுத்துக்கிட்டாலே அந்த 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 இதை ரெண்டு பிரிவாக பிரிச்சிடலாம். இது கீழே தெரு மேலே தெரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிறிஸ்தவனாக இருப்பான், இங்கே கிறிஸ்தவனாக இருப்பான். அவங்க ஒரே இனக்குழுக்களாக இருந்தாங்க. அந்த காலகட்டங்களில் இந்த விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. நான் சொல்ற புரியுதுங்க? அந்த காலகட்டங்களில் அவங்க அங்கனக்குள்ளேயே சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அவன் சொந்தக்காரங்கிட்ட சம்மந்தம் பண்ணிட்டான். ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதை பற்றின பெரிய புரிதல் இல்லை. அதை அவங்க பண்ணாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம பூர்வ எல்லைக்குரிய மாற்றாதேங்கிற அந்த இதில் அதை என்ன சொன்னாங்க, அவர்களுக்கு புரிதல் இல்லை. அதை பேசினாங்க. எத்தனை போதகர்கள் நாங்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு பேசியிருக்காங்க. சில போதகர்கள் தங்களுடைய பேருக்கு பின்னாடி தங்களுடைய சாதிய அடையாளத்தை போட்டிருக்காங்க. எப்படி? ஆமா, சாதி அடையாளத்தை போட்டே போஸ்ட் அடிக்கிறாங்க. ஏன்னா இது சரிதானா அப்படின்னு கேட்டா சரி கிடையாது. ஆனா புரிதல் இல்லை. இப்ப நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவத்திலே சாதி தேவையா தேவையில்லைன்னு கேட்டா அதுக்கு அந்த கருமம் நமக்கு எதுக்குன்னு கேட்க. கிறிஸ்துவ நீங்க எந்த ஜாதியில சேர்ப்பீங்க? கிறிஸ்து எந்த ஜாதி? இந்தியாவிலே கிறிஸ்து எந்த ஜாதி? அப்புறம் நீங்க கிறிஸ்தவர்கள் நீங்க ஜாதி சொல்றீங்களே, கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் மறுபடியும் பிறந்த பிறகு அவருடைய வித்து அவனுக்குள்ள வந்துட்டு, அவருடைய வித்தை நீங்க எந்த ஜாதியில சேர்ப்பீங்க? வசனம் தானே. இப்ப நீங்க வசனத்தினால தானே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப எல்லாருமே வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டா எல்லாருமே பரிசுத்த வித்தாயிட்டோம்னா நமக்கு இந்த பழைய ஜென்ம பிறப்பு நமக்கு என்னதுக்கு? சாதிங்கிறது நமக்கு தேவையற்ற ஒண்ணு. ஆனா கிறிஸ்தவன் இன்னைக்கு சாதியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு அதுல ஆதாயம் இருக்கு. இவங்க ஆதாயம் இல்லாமலாம் எதையும் பிடிச்சி தொங்க மாட்டானுங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்தவத்துல ஏன் இதை நிறைய பேர் சாதி கைவிட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஏன் கிறிஸ்தவத்துல சாதியை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவத்துல அவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அதுல திருமணத்துக்கு அவர்களுக்கு வரன் பார்த்து கொள்கிறதற்கு ஆதாயம் இருக்குது. நம்ம ஆட்களை பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஜாதி பார்க்குறான். ரெண்டாவது இன்னும் ஒருபடி மேலே போறேன் நான். என்ன அப்படின்னு சொன்னா, பதவிகளுக்கு வருகிறதற்கு அவர்களுக்கு இந்த சாதி காரணமாகும். இதுக்கு இவங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க, இவங்க காலேஜ் வச்சிருக்காங்க, இவங்க ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் வேலைகள் இருக்கு. அரசு அங்கீகாரம் பெற்ற கிறிஸ்தவ என்ன சொல்கிறது கல்லூரியும் பள்ளிகளும் இருக்கு. அதுல எல்லாம் ஆசிரியர் பணி, அலுவலக பணி, என்ன இதெல்லாம் இருக்குது. இவைகள்ல போய் நம்ம உட்காரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஆட்களா போய் உட்காரணுங்கிறதுக்காக இவனுக்கு சாதி தேவைப்படுது. நீ கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல தான் படிச்ச, எனக்கு பதில் சொல்லு. அவர்கள் வாரிசுகளே திரும்ப அங்க வந்து உட்கார்றாங்களா இல்லையா? அந்த ஊர்ல எந்த சாதி மெஜாரிட்டியா இருக்குதோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் என்ன அவர்களுடைய ஐயரோ அவர்களுடைய ஃபாதரா தந்தையோ இவங்க தான் வந்து உட்காருவாங்க. இவங்க உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அந்த வேலையை என்ன செஞ்சு கொடுப்பாங்க, போட்டு கொடுப்பாங்க. தாத்தா பார்த்துருப்பேன், அடுத்து மயம் பார்த்துருப்பேன், அடுத்து பேரன் பார்த்துருப்பேன், அடுத்து அவன் பிள்ளை பார்ப்பேன். அப்ப அவனுக்கு என்ன தேவைப்படுது? சாதி தேவைப்படுது. சீட்டு வாங்கணும்னா அவனுக்கு என்ன தேவைப்படுது? சாதி தேவைப்படுது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவர்களுக்கு ஆதாயம் இருக்கிறதுனாலதான் இவங்க அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதாயம் இல்லைன்னு வச்சுக்கவே அதை பிடிச்சி என்ன செய்ய மாட்டாங்க. நீங்க நிஜமாவே கிறிஸ்துவுக்குள்ள என்ன கிடையாது? சாதி கிடையாது. இனவெறி, சாதி வெறி, மொழிவெறி, நிறவெறி கிறிஸ்தவத்துக்குள் இருந்தால்
அதை அந்த அந்த வெறியோடு இருக்கிறவன் அல்லது அந்த அந்த பார்வையில் இருக்கிறவன் பரலோகம் போக மாட்டான். ஏழை நிறவெறி, இனவெறி, மொழிவெறி, சாதி வெறி, இந்த 3 வெறியும் அல்லது இந்த 3 சுவாவம் நமக்குள்ள 4 சுவாவம் நமக்குள்ள காணப்படும், பரலோகம் போக மாட்டான். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இன்னொன்னே சொல்ல மாதிரி பாலின வெறி. என்னது? நான் ஆண் அப்படிங்கிற அந்த ஆணாதிக்க சிந்தை சொல்றாங்க இல்லையா, அந்த ஆணாதிக்க சிந்தை. சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்களும் கூட சில நேரம் ஒரு அகங்கார சிந்தை, அகங்காரிகள்னு ஒரு வார்த்தை பைபிள்ல இருக்கு. அது ஆண்பால் கிடையாது, அது என்னப்பால்? பெண்பால். அகங்காரி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, சண்டைக்காரி அப்படின்னு. அந்த 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 ஆங்காரம்னு சொல்றாங்களே, ஆணாதிக்கம் போல பெண்ணாதிக்கம். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன், என்னை யாரும் அடக்க முடியாது, நான் யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண்களுக்கும் கூட அப்படிப்பட்ட சில சுவாவங்கள் அது என்ன இலக்காரமா, இலக்காரமும் கிடையாது, என்ன உயர்ந்தவனும் கிடையாது, சமம். இந்த 5 சிந்தை நமக்குள்ள வரக்கூடாது. என்ன சிந்தை வரக்கூடாது? என்ன இந்த 5 சிந்தை? நிறவெறி, இனவெறி, மொழிவெறி, சாதிவெறி, பாலினவெறி. இந்த 5 வெறியும் உனக்குள்ள வந்துட்டா நீ பரலோகம் போக மாட்டேன். ஏன்னா இந்த 5க்கு எதிராக தான் அந்த வசனம் சொல்லுது. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, என்ன ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப மொழியால், இனத்தால், நிறத்தால் எதிலும் நீ பிரிந்தவன் அல்ல. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற மாதிரி தான் உன் மனைவிக்குள்ளேயும். உன் மனைவியும் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டார்கள் ஞான ஸ்நானத்தின் மூலமாய், நீங்களும் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டீர்கள். மாம்சத்தின்படி நீ யான், மாம்சத்தின்படி அவள் பெண். ஆனா ரட்சிக்கப்பட்ட 2 பேரும் யாரு? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள். கிறிஸ்து பிரிந்து இல்லை, 2 பேருமே கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள், சமம். அப்ப நான் அவளை ஆளுகை செய்வேன், நான் அவளை அடிமைப்படுத்துவேன், அல்ல அவர் எனக்கு அடிமையா இருக்கணும், அந்த எண்ணம், அந்த வெறி நமக்குள்ளே உருவாகி இருக்கும் என்று சொன்னால் வரலாம மாட்டேன். கிறிஸ்தவத்தில் என்ன கிடையாது? சாதி கிடையாது, சாதி இருக்கக்கூடாது. உன்னை ஒருத்தனை உயர்ந்தவன் ஒருத்தனை தாழ்ந்தவன் பேசுறதுனா அபத்தமான செயல். என்னது? ஐயோ, அவனுக்குள்ளே உண்மையாவே சொல்லுகிறேன், பிசாசு குடியிருக்குதா தான் ஒருத்தன் அப்படி பேச முடியும். நான் இந்த சாதியானாக்கும் அவன் அந்த பய அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டானா அவன் உள்ள இருக்கிறது பரிசுத்தாவியும் அல்ல, கிறிஸ்துவும் அல்ல, அவன் பேய், பிசாசு. அவன் சில பிசாசு இந்த மாதிரி ஆக்ரோஷமா அலக்களிக்காது, தந்திரமா உள்ள உட்கார்ந்துருக்கும். அதுக்கு பேரும் பிசாசு தான். அது எப்படி தெரியுமா உட்கார்ந்துருக்கும்? அதெல்லாம் எல்லாரும் ஒண்ணுதான் பிரதர் அப்படின்னு சொல்லுவான். என் பயலுக்கு ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொல்றான், எங்க ஆட்களா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க ஆட்கள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அந்த ஆட்களா இருக்கக்கூடாது. இந்த தேஞ்ச செருப்பு இருக்காங்க பத்தியா, விளக்கமா இருக்கு, அவனுக்குள்ள என்னதான் இருக்கு? யோசிக்கவே யோசிக்காத பேய் பிடிச்சவன். பாஸ்டரா இருந்தாலும் பேய் பிடிச்சவன் தான். என்னது? உண்மை. நீ சொல்லு, எப்படி? எல்லா காணிக்கையும் வேணும், எல்லாருடைய காணிக்கையும் நீ வாங்குவ, அதுல உன் ஆள் காணிக்கை மட்டும் வாங்க வேண்டியதானே? உங்க ஆட்களை மட்டும் காணிக்கை கொடுக்க சொல்ல வேண்டியதானே? இவார் அந்த மார்க்கத்துல சனாதனம் இருக்கிறது அப்படிங்கிறது அது அவங்களுடைய மார்க்கம், அதை நம்ம பின்பற்றக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம மார்க்கத்துல அது இல்லை. இங்கேயும் நீ அதை பின்பற்றி இருப்ப, நீ கிறிஸ்தவ சங்கி. யாரு நீ? கிறிஸ்தவ சங்கி, கிறிஸ்தவ சனாதனி, பேராபத்தானவன் கிறிஸ்தவத்துல. அப்படிப்பட்டவன் கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தால் கிறிஸ்தவத்தை அழிச்சிருவான். அப்படிதான் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. இந்த பேர் கிறிஸ்தவ சபைகள் நம்ம சொல்றோம் இல்லையா, தன்னை மெயின் லைன் சர்ச்சுன்னு சொல்லிக்கிற ஃப்ராடுக. ஆமா, அவன் எதுக்காக அங்க உட்கார்ந்துருக்கான்? சம்பளத்துக்காக, வேலைக்காக, சீட்டுக்காக,
பள்ளி கல்லூரியில சீட்டுக்காக, கல்றைக்காக, கல்யாணத்துக்காக, வேற என்ன கருமத்துக்கு நீ அங்க உட்காந்துருக்க? நீ கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவனா? இதுல மெயின் லைனா அரசாங்கம் உனக்கு முத்திரை போட்டு கொடுத்துட்டா நீ மெயின் ஆயிருவ, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னா நாங்க மெயின் இல்லைன்னு ஆயிடுவோமா? டேய், பைபிள் படி வாழ்றவன் தான் மெயின் தம்பி, பைபிள் படி பேசுறவன் தான் தம்பி பாஸ்டர், கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை சொல்றவன் தான் பாஸ்டர். என்ன நீ கூலி வாங்கிட்டு ஒன்னு செய்றியே, அதுக்கு பேர் என்னது? வேண்டாம், ஏதாவது சொல்லிட போறேன். அங்க இருக்கிறவர்ல எப்படி அவர்கள் மிரட்டி வச்சிருக்காங்க? கல்ற கிடைக்காது, செத்து போனா. நான் சொல்றேன், அங்கேயே நீ செத்தேனா பரலோகம் கிடைக்காது. அது தெரியுமா உனக்கு? முதல்ல தெரியுமா தெரியாதா? நிஜம். அப்புறம் பைபிள் எங்க இருக்கு? அங்கேயும் சில ஊழியர்கள் வந்து ஜாதிகள் கிடையாது, கிறிஸ்துவனுடைய உபதேசம் தான் சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நான் சொல்றது அவன் அங்கீகரிச்சிருந்தான். ஏன்னா நான் இங்க இருக்கிறவனே இப்ப கழுவி ஊத்திட்டு தான் இருக்கேன். அவன் பொய்யன்னு தான் சொல்றேன், அவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு தான் சொல்றேன். இப்ப நம்ம பாஸ்டர்மார்களே ரகசியமாக, பாஸ்டர் நம்ம ஆட்களை பாருங்க அப்படின்னு என் கையை பிடிச்சான்னு வச்சுக்குவேன். முதல்ல கையெடு. நீ யார்? நீ முதல்ல நம்ம ஆட்கள். நீ எதை சொன்ன? நீ கிறிஸ்தவனா, ரட்சிக்கப்பட்டவனா, பரிசுத்தாய் பெற்றவனா, சபைக்கு ஒழுங்கா வர்றவனா, ஊழியத்தோடு ஒத்து போறவனா இருக்கிறவனா? அப்ப நீ நம்மாழ்வா, அப்ப நீ நம்மாளு. வாடா 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 ராஜா அப்படி சொல்லு. அது நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்ல, எங்க சொந்தங்கள் எல்லாம் நாளைக்கு ஏதாவது சொந்தத்தை விட்டுட்டு தானடா ஏசு சொந்தம்னு வந்த. நீ ஏசு சொந்தம்னு வந்த பிறகு உனக்கு என்னடா அங்க சொந்தக்காரன்? எவன்டாவே அவன் எப்படா நம்மள இயேசுவை கும்பிட விடுவான்? இழுத்து தாண்டா போவேன் அங்கிட்டு. ஆமாவா இல்லையா? அப்புறம் புரிஞ்சுதா உனக்கு? அப்ப கிறிஸ்தவத்துல சாதிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒண்ணு. அந்த மார்க்கத்துல அவங்க வந்து ஏதோ பாவம் அவங்க புரிதல் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, இறைவன் கொடுத்ததுன்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இறைவன் கொடுக்க வாய்ப்பு இல்லை. என்ன யாரோ ஒருத்தர் இறைவன் பேரை சொல்லிட்டாங்க, நான் ஸ்ட்ராங்கா நம்பிட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா, நம்ம மேலங்கிற சிந்தைய ஒருத்தருக்கு உருவாக்கி வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தரை கீழன்னு வச்சுட்டா நம்ம திருப்தி ஆயிரும் பாரு. அந்த திருப்திப்படுத்த விரும்புறாங்க. நம்ம எல்லாம் உயர்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள் போது அவர்களை விட நாம் உயர்ந்தோம். இப்ப பாருங்க, நீங்க பாருங்க, எஸ்சிங்கிறான், பிசிங்கிறான், ஓசிங்கிறான், உயர்ந்த வகுப்பினர். அவர்கள் யாரு? ஓசி. சரிங்களா? ஓசிங்கிறது வேற ஒரு ஓசி இருக்கு, ஏன்னா உயர்ந்த வகுப்பினர். சரியா? அதுக்கடுத்து பிசி. பிசினா என்னம்மா? பேக்வேர்டு கிளாஸ். சரி, ஓகே. அப்புறம் எஸ்சினா என்னங்க? ஷெட்யூல் கேஸ்ட். சரி, எஸ்சி தமிழ் படுத்துங்க அப்படின்னா அவங்க தமிழ் நம்ம கலக்க சொல்லுவாங்க. அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சரி 2 கேள்வியாவே கேட்டுருவோமே. பிற்படுத்தப்பட்டான்ல யாரால? மிகவும் பிற்படுத்தப்பட்டான்ல யாரால? தாழ்த்தப்பட்டான்ல யாரால? அவன் எப்படி நம்ம கிளாசிஃபை பண்றான்? பிற்படுத்தப்பட்டவன் அவனுக்கு மேல இருந்து பின்னாடி வந்தவன், பின்னாடி அவனுக்கு கீழே இருக்கவன். மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் இருக்கான்ல, அவனை இந்த பிற்படுத்தப்பட்டவனுக்கு கீழே வைக்கிறான். எப்படி? உயர்ந்தவனாலும் பிற்படுத்தப்பட்டவனாலும் பிற்படுத்தப்பட்டவன் இவன். இவங்க 3 பேராலையும் ஒருத்தன் பிற்படுத்தப்பட்டிருப்பான். அவன் யாரு? தாழ்த்தப்பட்டவன். இவங்களுக்கு என்னன்னா, நம்மளை விட அவன் கீழே, நம்மளை விட அவன் கீழே அப்படிங்கிற புத்தி இருக்குது பாரு. பேய் பிடிச்ச புத்தி அது. அது கிறிஸ்தவனுக்குள்ள வரலாமா? அவங்களுக்கு அது நம்பிக்கை மேன்மேனா, அது அவங்க நம்பிட்டு போட்டோம். அது அவங்க மார்க்கத்தை நம்ம குறை சொல்லல. அவங்களுக்கு அது டிசைன் அப்படின்னு அவங்க நம்புறாங்க, அதை நம்பட்டும். இங்கேயும் அதே மாதிரி நீ சொல்றே, அதை இறைவன் செஞ்சிருப்பாரு. அவங்க மார்க்கத்திலே அதை இறைவன் செஞ்சிருக்க மாட்டாரு. இறைவனுக்கு நாங்கள் தான் ஏஜென்ட் சொல்ற எவனோ ஒருத்தன் பண்ணி வச்ச வேலை. நீ நம்பி தொலைது. அது அவங்களுக்கு அவங்க விழிப்புணர்வு, அவங்களுக்கு அதை விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் அதை கண்டிச்சு பேசுறதுக்கும் அவங்களுக்குள்ள பகுத்தறிவு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிற பைத்தியக்காரத்தனத்தை ஓட்டுறதுக்கு பாஸ்டர்கள் நம்ம தான் இருக்கோம். புரியுதா உனக்கு? அதான் உண்மை. அப்ப பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எவனால? அவனால. அப்ப அவன் நம்மளை தாழ்த்துற எப்படி தாழ்ந்த? இறைவன் பேரை சொல்லி கொண்டு வராங்க. அப்ப பைபிள்ல இயேசு வந்து உனக்கு கீழே அவனுக்கு கீழே இருக்கா? இல்ல இல்ல.
அவங்க பாருங்க கடைசி என்ன சொல்லுவாங்க, ஆணுக்கு கீழே தான் பெண்ணு. அப்போ ஒரு பெண்ணை வலிமையற்றவளாகவும் ஒரு இனத்தை வலிமையற்றதாகவும் மாத்தி நீங்க எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நான் மேலங்கிறதுல திருப்தியாகி உங்களுக்குள்ள நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் முடியும். அதே நீ கிறிஸ்தவத்தில் கொண்டு வர்றேன், தேவையில்லையே. அது வெளியே வந்துடும். சரியா? ஒரு காலத்துல நம்முடைய முற்பிதாக்களுக்கு புரிதல் இல்லாம இருந்துச்சு. அவங்களுக்கு அதை பத்தின புரிதல் இல்லாததுனால அவங்க அந்த இதுல இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு கல்வி கிடைக்கலப்பா. ஒண்ணு, எங்க தாத்தா படிக்கல, எங்க ஆட்சி படிக்கல, எங்க அப்பா கொஞ்சம் படிச்சிருந்தாரு, என்னைய மாத்தி விட்டாரு. நான் நல்லா படிச்சுட்டேன், என் பிள்ளைய கொண்டு போய் சாக்கடையில் தள்ள முடியுமா தம்பி? நானு அவனுக்கு எதுக்கு சாதி? எனக்கு கல்வி, எனக்கு இந்த சமத்துவத்தை கொடுக்கலைன்னா எனக்கு பேருக்கு பின்னாடி டிகிரி போடுறதும் வேற என்னத்தையும் அள்ளி திங்கிறதும் ஒண்ணு. எனக்கு கிடைச்ச கல்வி தாத்தாவுக்கு கிடைக்கல தம்பி. அவங்களுக்கு இந்த சிலபஸ் தான் சொல்லி, சனாதன சிலபஸ் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுல இருந்து அவர் வந்தாரு, அவர் கல்வி அறிவு கொடுக்கப்படல. அப்ப பள்ளிக்கூடங்கள் நிறைய இல்ல, மிஷனரிமார்கள் தானே வந்து இங்க கல்வியை கொடுத்தாங்க. தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வியில தேர்ந்தவங்கள தான் இருந்தாங்க. சொல்ல புரியுதா? ஔவையார், காக்கை பாடினார், பெண்பார் புலவர்களே இருந்தாங்க. ஆனா பாரதியார் எழுதுறானே, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவல்தார்னு சொல்றாரு. யார சொன்னாரு? அந்த விந்தை மனிதர் யாரு? அப்ப எவனோ ஒருத்தன் உள்ள வந்து பொம்பளை படிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்ல. ஆனா ஔவையார் படிச்சிருந்தால 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கல்வி என்ன மட்டும் வந்து ஒழிச்சுட்டாங்க. காரணம் இந்த சனாதனம் தான். கிறிஸ்தவர்கள் வந்து அந்த கல்வியை மீட்டாங்க. ஐயா காமராஜர் வந்து எல்லா இடத்துலயும் அதை பரப்பினார். அவ்வளவுதான். சிம்பிளா முடிச்சுட்டு போறேன். நான் சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? கடலோர மாவட்டங்கள்ல மிஷினரிகள் பூரா பள்ளிக்கூடம் திறந்துட்டான். காமராஜர் பார்த்தாரு, அவங்க படிச்சிருக்காங்க, நம்ம படிக்கல. எல்லா கிராமங்களுக்கும் நம்ம முதலமைச்சர் ஆகிட்ட எல்லா கிராமத்துக்கும் கல்வி போகணும்னு அவர் எல்லா கிராமத்துக்கும் கல்வியை கொண்டு வந்தார். அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கடலோர மாவட்டங்கள், அந்த மிஷினரிகளுடைய பள்ளிக்கூடங்கள்ல இருந்து படித்த பிள்ளைகள் தான் இப்ப அநேகர் அந்த மாவட்டத்துல டீச்சர்களா அதிகமா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப நம்ம பிள்ளைகள் டீச்சரா வந்துட்டு. நான் சொல்றது விளங்குதான்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சனாதனம் என்பது நம்முடைய கல்வியை நம்ம இருந்து பறிச்சது. எங்க தாத்தாவுக்கு அந்த கல்வி கொடுக்கல, சனாதனையா இருந்தார் அவரு. அவருக்கு தெரியல, இயேசுவை தெரியும், சனாதனம் இல்லைன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா கல்வி இல்லை. எங்க அப்பாவுக்கு கொஞ்சோண்டு கல்வி கிடைச்சது. அவர் முடிவு பண்ணாரு, இயேசுக்குள்ள வந்த பிறகு எப்படா நமக்கு அந்த மார்க்கத்தின்படி நடக்கிறதுன்னு அவர் புரிந்தார். என்னுடைய திருமணத்தை அவர் மாற்றி அமைத்தார், என் அண்ணனுடைய திருமணத்தை அவர் மாற்றி அமைத்தார். கிறிஸ்தவனாய்ப்பார், கிறிஸ்தவத்திலே சாதி பார்க்காதேன்னு அவர் முடிவு பண்ணார், எங்க அப்பா. ஏன்னா அவர் கல்வி கிடைச்சது. மிஷினரிமார்களுடைய புரட்சி அது. புரியுதா உங்களுக்கு? இவர்கள் பாவாடைன்னு சொல்லுகிறார்களே, அந்த அவர்களுடைய தியாகம் அது. என்ன வைத்தறிச்ச நம்ம இவ்வளவு நாள் மேல மேலன்னு சொல்லி நல்லா சுரண்டிக்கிட்டு இருந்தோம்ல. புரியுதா புரியலையா? ஆமா, அதனாலதான் அவர்களுக்கு அவர்களை கண்டால் எரிஞ்சது. எங்க அப்பா கொஞ்சம் படிச்சிருந்தார், என்னைய படிக்க வச்சுட்டார். நான் இன்னைக்கு நல்லா படிச்சுட்டேன். இன்னைக்கு நான் போய் அதை மோந்து பார்ப்பேனா தம்பி? புரியணும், உங்களுக்கும் புரியணும். நம்முடைய முன்னோர்கள் ஏன் அதை பின், அவர்களுக்கு கல்வி அறிவு அவ்வளவுதான், அவர்களுக்கு சனாதன அறிவு தான் இருந்துச்சு, அதனால அவன் பண்ணான். இன்னைக்கு நம்ம அதுல இருந்து எவ்வளவோ மேல வந்துட்டோம். அப்ப இன்னைக்கு படித்தவர்கள் சில சாதியை பாக்குறாங்களா? அவன் தக்குறி, அவனுக்கு பேருக்கு பின்னாடி டிகிரி இருக்கு, அவனுக்கு அவனுக்கு சப்ஜெக்டை பத்தின நாலேஜ் இருக்குது, அவனுக்கு கல்வி எதை கொடுக்கல? பகுத்தறிவை கொடுக்கல. அது தக்குறியாவே தான் சாகுறான். கிறிஸ்தவத்துல படித்தவர்கள் சாதி பாக்குறாங்கல்ல, ஒண்ணு ஆதாயம் பெறவனா இருப்பான், இல்லைன்னா மற்றவர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு இது நமக்கு லகுவா இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம்னா இருப்பான். கிறிஸ்தவத்துல என்ன கிடையாது? சாதி பார்த்தா யாரு கிடையாது, கிறிஸ்தவனே கிடையாது. சங்கி, கிறிஸ்தவ சங்கி. இவங்க ஸ்கூலை ஆக்கிரமிச்சு உட்காந்துக்கிட்டு, இவங்க ஜாதியை பிடிச்சிக்கிட்டு, ஓட்டை வாங்கிக்கிட்டு, நிர்வாகம் பண்ணிக்கிட்டு, இப்படி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. புரியுதா? அதுல நமக்கு நிறைய நஷ்டம் உண்டு. இப்ப இஸ்லாமியர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க கவர்மெண்ட், சிறுபான்மைன்றதுனால. நமக்கு இடஒதுக்கீடை தரல, இவங்க நம்மளை உள்ள விடல.
சரிங்க. இவங்க நம்மளை இடஒதுக்கீடும் தரல. உங்களுக்கு தான் ஸ்கூல் இருக்குல்ல, காலேஜஸ் இருக்குல்ல, நீங்க ஆல்ரெடி டெவலப் ஆயிட்டீங்களேன்னு அவன் சொல்றான். ஆனா நல்லா கவனிக்கணும், ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் இவங்க பிள்ளைய போய் உட்காந்துருச்சு. நான் என்ன கேட்கிறேன், நான் இஸ்லாமியர்கள் 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறனால ப்ரொமோஷன்ல முன்னாடி போய் மேலதிகாரிகள் உட்காந்துட்டான். ஆனா ஒரு கிறிஸ்தவன் பிசியில இருந்து போராடி நீங்க டிஎன்பிசியில் எடுத்து பாருங்க, கிறிஸ்தவனுக்கு காமன் சீனியாரிட்டி தான். அப்ப அவன் கிறிஸ்தவனா இருந்து அவன் மேல போக முடியல, ரொம்ப கீழே தானே இருக்கிறான். அவனோடு பாஸ் பண்ண ஒரு முஸ்லீமா இருக்கனால சீக்கிரமா உயரதிகாரியாகி அவனும் அதுக்கு மேல உயரதிகாரி போய் மேல உட்காந்துடுறான். இவன் கிறிஸ்தவன் எல்லா பொது சீனியாரிட்டியோட போராடி போயிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? கொடுக்க வரும்போது எங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு, நாங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அதெல்லாம் எடுத்துருவீங்க, அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு இவங்க சொன்னதான் காரணம். சரி, இங்க கிறிஸ்தவனுக்கு தான் நீ அந்த பதவி இல்ல, எங்க சாதிக்காரனுக்கு கொடுக்குறாங்க. அவன் உள்ள உட்காந்துட்டு இந்த ஜாதிக்காரர்கள் தான் அப்படி பண்றாங்க, அந்த ஜாதிக்காரர்கள் அப்படி பண்றாங்கன்னு சொல்லல. அந்த இடத்துல எவன் மெஜாரிட்டி ஜாதிக்காரனா இருக்கணும், அவன் பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், அவன் சர்ச்சினுடைய நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டு அவன் பதவியை பகிர்ந்துக்கிறான். ஆக மொத்தம் கிறிஸ்தவன் வாழல, சாதிக்காரன் தான் வாழ்றான். அதனால கிறிஸ்தவத்திலும் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். கிறிஸ்துவுக்குள்ளே சாதி இல்லை, சாதி பார்க்கறவன் பரலோகம் போறதில்லை. புரியுதா? God bless you.